அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி டைரக்ஷன்ல மொமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் ஓப்பனிங் எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு ஓப்பனிங் பேஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி டைரக்ஷன் இருக்காங்க, இந்த இடத்த யார் ப்ராஃபிட் புக் பண்ணணும், யார் பொசிஷனை கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்த பார்த்துட்டு நமக்கு எந்த மாதிரி டைரக்ஷன் மூவ்மெண்டம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரிங்களா? நமக்கு ஓப்பனிங் எந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு ஓப்பனிங் பார்த்தோன்னா ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வித் ப்ரீஸ் டேவோட லோவுக்கு பிலோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்த ஒரு கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. கேப் டவுன் மூமெண்டம் போது பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்த யார் ப்ராஃபிட் புக்கிங் அந்த செல்லிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம், அவங்க அதை பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, மேஜரா செல்லர் பின்னாடி தான் நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் நமக்கு டைரக்ஷன் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா கால் செல்லிங் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கேப் டவுன் மூமெண்டத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கால் செல்லிங்கை கன்டினியூ பண்றாங்களா இல்ல அவங்க ப்ராஃபிட்டை கவர் பண்றாங்களா, ஏற்கனவே ஒரு ஹையில் இருந்தா செல்ல பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு அங்கிருந்து எடுத்த ப்ராஃபிட்டை கொண்டு போகிறாங்களா இல்லை கன்டினியூஸாக செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நமக்கு எண்ட் ஆஃப் த டேவில் ஜீரோ பண்ணிட்டு ஒரு மேஜர் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கோம்னா நமக்கு மேஜராக ப்ரீவியஸ் டேவோட கேண்டிலுக்கு இன்சைடில் 2 டைம் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு பார்த்தோன்னா ப்ரீவியஸோட ஹைக்கு அந்த வித் லோவுக்கும் உள்ள 2 டைம் டிராவல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அங்கிருந்து 2 டைம்ஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்தையும் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு மார்க்கெட் அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டியில இல்லை அப்படிங்கிறத 30 மினிட்ஸ்லேயே கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லேயே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா மேஜராக என்ன நடந்திருக்கோம்னா ப்ரீஸோட க்ளோசிங் வித் லோக்கு பிலோ ஸ்ட்ராங்காக செல்லிங் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க கால் செல் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு 140 ரூபாயிலிருந்து பார்த்தா நமக்கு எங்கே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 ரூபா அந்த இதை க்ளோசிங் வச்சிருக்காங்க. 50 ரூபாய் நியரஸ்ட்டாக க்ளோசிங் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 60 பாயிண்ட் இந்த இடத்த ஒரு டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த இடத்த ஸ்ட்ராங்காக ஒரு கேப் டவுன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்த ப்ரீமியம் 24,100 ப்ரீமியம் எடுத்திருக்கோம். அந்த ப்ரீமியத்தில் பார்த்தோன்னா க்ளோசிங் ப்ரைஸுக்கு அப்போ நமக்கு ஓப்பனிங் கொடுத்துட்டு நமக்கு ஒரு நல்லா மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா ஒரு பொசிஷன் கவர் பண்ணக்கூடிய விஷயத்த ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இங்கே டவுன் ஆன விஷயத்துக்காக இவங்க ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டு ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டியில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கன்சிடர் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த கேண்டிலேயே ஸ்ட்ராங்கா பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புட் செல்லர் ஸ்ட்ராங்கா கவர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்த ஸ்ட்ராங்கா நமக்கு சொல்லியிருக்கு. அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா இந்த அளவுக்கு பூம் ஆயிட்டு நமக்கு இந்த கேண்டில் பூம் ஆயிட்டு பிலோ க்ளோசிங் 180 ரூபா அப்படிங்கிற ப்ரீமியம் வரைக்கும் போயிட்டு நமக்கு க்ளோசிங் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு நியரஸ்டா க்ளோசிங் வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா 80 பாயிண்ட் ஹை போயிட்டு நமக்கு க்ளோசிங் பார்த்தோன்னா 100 ரூபாயில க்ளோசிங் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த இடத்த நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்படிங்க இதோட லாஜிக் என்ன அப்படின்னா நமக்கு இந்த இடத்த ப்ராஃபிட் புக்கிங் கால் செல்லரோட செல்லிங் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இந்த ப்ரீமியம் 180 ரூபா வரைக்கும் கையே போயிட்டு நமக்கு க்ளோசிங் 100 ரூபாயில க்ளோசிங் வச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல புட் செல்லர் பேனிக் ஆயிட்டாங்க, புட்டோட ப்ரீமியத்தை கவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு இந்த இடத்த பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு லெவல்ஸ் எடுத்திருக்கும். எந்த மாதிரி லெவல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா வித் ப்ரீஸோட க்ளோசிங் அப்படின்னா புட்டோட ப்ரீமியத்தோட ப்ரீஸோட க்ளோஸ் வித் ஹையை நமக்கு ஆப்போசிட்ல ப்ரீமியத்தை மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது 24,100 ப்ரீமியத்தை ஹை அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது
பார்த்தீங்கன்னா ப்ரீஸோட க்ளோசிங் வித் ஓப்பனிங்ல வந்து 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் பிரீமியம் 24,100 காலோட பிரீமியத்தில் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா 24,100 காலோட பிரீமியத்தில் இருக்கிற க்ளோசிங் வித் ஹையை வந்து புட்டோட பிரீமியத்தில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த இடத்த வந்து மார்க்கிங் பார்க்க முடியும் உங்களால். சரிங்களா, அவங்க வந்து லெவல்ஸில் வைக்கிற பாருங்க. கரெக்டாக வந்து லெவல்ஸில் வைக்கும் போது பார்த்தோன்னா ஒன்று 24,100 காலோட பிரீமியத்தோட க்ளோசிங் அப்படின்னு வந்து நோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அது ஹையை வந்து நோட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த பிரீமியத்தோட பிலோ வந்து புட்டோட பிரீமியம் போகக்கூடாது. சரிங்களா, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,100 க்ளோசிங் பிரைஸ் வித் ஹைக்கு பிலோ வந்து இந்த ப்ரீமியம் வந்து சஸ்டெயின் ஆகக்கூடாது. சஸ்டெயின் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தோன்னா சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டு ஒரு அப் டைரக்ஷன் உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத விஷயத்தை வந்து பார்க்க முடியும். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, காலோட பிரீமியத்தில் ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த வந்து தெளிவாக கிளியர் கட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து அதாவது புட்டோட பிரீமியத்தோட ஹை வித் க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ வந்து இருக்காங்க. சரிங்களா, க்ளோசிங் பிரைஸ் வித் ஹைக்கு பிலோ வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து இந்த இடத்த பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்காக வந்து இவங்க ப்ரீஸோட க்ளோசிங், அதாவது ப்ரீஸோட க்ளோசிங் புட்டோட பிரீமியத்தோட க்ளோசிங் அபோவ் போகணும், ஹைக்கு அபோவ் வந்து டிராவல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த பிரீமியம் பார்த்தா இந்த லெவல்ஸ்க்கு பிலோ வந்து போகல. அதாவது நமக்கு வந்து என்ன லெவல்ஸ் எடுத்திருக்கோம், 24,100 ஹை அப்படிங்கிற லெவல்ஸ், அதாவது 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு பிலோ வந்து புட்டோட பிரீமியம் போகல அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த இடத்தையே நமக்கு வந்து டைரக்ஷன் தெரிஞ்சு, அதாவது மார்க்கெட்டு ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து என்ன கரண்டா ரன் ஆகிட்டு இருக்காங்க, 213 ரூபா அப்படிங்கிற பிரீமியம் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த பிரீமியம் பார்த்தோன்னா ரிஜெக்ஷனுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இன்னும் செல்லிங் வந்து ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து 23,900 பிரீமியத்தோட ஹை அப்படிங்கிறத காலோட பிரீமியத்தோட ஹையை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். ஓகே, நமக்கு வந்து சார்ட் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை பார்த்தோன்னா 188 ரூபா அப்படிங்கிறது 23,900 தான் 188 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் இருந்துச்சு. சரி, 197 ரூபா. ஓகேங்களா, 197 ரூபாய்க்கு அபோவ் வந்து இவங்க வந்து சஸ்டெயின் ஆகுறாங்க. அப்படிங்க பார்த்து 23,900க்கு ஹைக்கு அபோவ் வந்து ப்ரீமியம் போயிருச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்க பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்க ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த அர்த்தம் வந்து பார்க்க முடியும். அவங்க அதெல்லாம் வந்து அவங்க ஐடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. இவங்க வந்து நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து பிலோ வந்து போயிட்டு இருக்காங்க, நல்லா வந்து பார்க்க முடியும். இந்த பாருங்க, இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸே வந்து இங்கே அடிஷ்னல் லெவல்ஸ் எடுத்தோம், இங்கே ஒரு லெவல்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா, நம்ம வந்து லெவல்ஸ் எடுத்திருந்தோம்னா இந்த லெவல்ஸுக்கு பிலோ வந்து போகும்போது நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து புட்டோட ப்ரீமியம், அதாவது புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பார்த்தோன்னா புட்டோட ப்ரீமியத்தோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்து காலோட ப்ரீமியம் 23,900 வந்து போகுது அப்படிங்கிறதையும் இந்த இடத்த பார்க்க முடியும். சரிங்களா, அந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ போகிறாங்களா அப்படின்னா வந்து இவங்க வந்து என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து பார்க்கலாம். சரிங்களா, அவங்க வந்து என்ன ஸ்ட்ரைக்காக கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நமக்கு வந்து டைரக்ஷனை வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். சரிங்களா, இந்த இடத்த பாருங்க, இந்த ப்ரீமியம் பார்த்தோன்னா 23,900 காலோட ப்ரீமியம் பார்த்தோன்னா இங்கே வந்து பாருங்க, அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஐடிஎம்மாக இருக்கிறவங்க, ஒரு ஏடிஎம்மாக இருக்கிறாங்க, நமக்கு வந்து ஒரு ஓடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல லெவல்ஸ்ல இருந்து பார்க்க முடியும். அப்படிங்க 23,900 அப்படிங்கிற பிரீமியம் 24,100 ப்ரீஸோட க்ளோசிங், அதாவது புட்டோட ப்ரீமியத்தோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்த பார்க்க முடியும். ஓரளவு பார்த்தா நமக்கு வந்து இந்த லெவல்ஸுக்கு அப்போ வந்து சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னு பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு புட்டுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும். அப்படிங்கும்போது இங்கே எந்த அளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷனில் வந்து இருக்குது அப்படிங்கிறது, அதாவது அப்புக்கு உண்டான டைரக்ஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். சரிங்களா, வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் கூறப்படும் அனைத்து தகவல்களும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும். சரிங்களா, நீ வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் எதையும் எடுத்துக்காதீங்க. இந்த கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கோங்க. சரி, இந்த இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் செக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி டைரக்ஷன் மூவ்மெண்ட் இருக்காங்க அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸிட் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். சரி, வீட்டு பார்த்து அனைவருக்கும் நன்றி.